எக்ஸசைஸ் 1.1ல 11th சம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டு டெல் வாட் ப்ராப்பர்ட்டி allow you to compute 4/7 multiply 8 cross 2/5 as 4/7 multiply 8 cross 2/5. இது என்னது? இது வந்து மல்டிப்ளிகேஷன். பிகாஸ் எல்லாமே என்னதான் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே 4/7, இங்கே ரெண்டு நம்பரும் ப்ராக்கெட்டில் இருக்குது. அடுத்து இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு இதை மட்டும் தனியாக போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம படிச்சிருக்கோம். மல்டிப்ளிகேஷனில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன இருக்கும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் மல்டிப்ளிகேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா A cross B cross C equal to A cross B cross C. அதே தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் multiplication. சரி, போட்டாச்சா? இப்போ அது வந்து என்ன இது வரும்? A cross B cross C equal to A cross B cross C. அதாவது இந்த ஃபார்மேட்டில் தான் இது கொடுத்துருக்காங்க. அதான் அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ என்ன இருக்கும்? 4 divided by 7 multiply 8 cross 2/5 equal to 4/7 multiply 8 multiply 2 divided by 5. சரி, இப்போ இதை மட்டும் போட்டுடலாமா? 4/7 என்ன வரும்? 8 cross 2/5 அப்படின்னா இது கீழே ஒன்றுமே இல்லைன்னா 1. 8 2s are 16 divided by 5 which is equal to, அதாவது நான் இதை மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? கேன்சல் பண்ண முடியாது. 4ஐயும் 16 கீழே இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். அது பண்ண முடியாது. அப்போ என்ன வந்துடும்? 4 × 16 என்ன வரும்? 16 4s are 64 நம்ம படிச்சிருக்கோம். டிவைடட் பை 7 5s are 35 வந்துச்சா? இப்போ இதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? என்ன வந்துடும்? இது வந்து LHS. அதாவது என்னது? LHS. இப்போ இது பாருங்கள், 4 டிவைடட் பை ஒன்றுமே இல்லைன்னா 1. 4 8s are 32 divided by 7 into 2 divided by 5. புரியுதா? அப்போ 32 2s are என்ன வரும்? 64 தான் வரும். 2 2s are 4, 3 2s are 6 divided by 7 5s are 35. அப்போ இது என்னதான் வரும்? RHS. சரி, இப்போ இது வந்து என்னது? LHS equal to hence verified அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? முடிச்சுக்கலாம். ஹேண்ட்ஸ் வெரிஃபை. இது வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. LHS ஈக்குவல் டு RHSஸும் உங்களுக்கு என்ன தான் வந்திருக்கு? 64 டிவைடட் பை 35 தான் வந்திருக்கு. LHSஸும் அப்படி தான் வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப குழப்பவே வேண்டாம். அவங்க என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளை இருக்கிறனாலே மல்டிப்ளிகேஷன். இது என்ன? இது A, இது B, இது C. அப்போ A cross B cross C, அடுத்து Aயும் Bயும். அப்போ A cross B cross C. இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை எழுதிட்டு இது கண்டிப்பாக எழுதணும். இதுக்கு மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து இது ரெண்டும் வெரிஃபையான ஒரு தடவை வேணால் நீங்கள் ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கணும். கண்டிப்பாக அவங்க ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோதான் சம். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பொறுமையாக போட்டு பாருங்கள். வேறு சாப்டரில் வேறு எக்ஸசைஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் எந்த சம் டவுட் இருந்தாலுமே நீங்கள் மெயில் ஆர் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக என்ன சாப்டரோ அதை அப்படியே சம்மு, என்ன எத்தனாவது சம்மு அதை அப்படியே நோட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் அந்த சம் என்னோடய சேனலில் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.